டே 2ல முதல் மேட்ச் நம்ம எடுக்கக்கூடிய முதல் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ் வெர்சஸ் டெல்டா வாரியர்ஸ். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணிட்டாங்க ரெட் ரோஸ். இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர், முதல் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே 4 ஓவர் யூஸ் பண்ணுவோம். டெல்டா வாரியர்ஸோட ஓப்பனிங் பேரில் வினீத் மற்றும் கிஷோர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சங்கீத் வந்திருக்காங்க. அரவந்திக்கிலேருந்து முதல் பந்து அது இன்சைடு வச்சு பாடியில் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். டாட் பால். செகண்ட் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிருக்கு. ஓடமில்லைங்க, டாட் பால் போட்டிருக்காரு. போன பால் வைது, தேர்ட் பால் ரீது. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. பந்து கீப்பர் கையில் பட்டுச்சு. முதல் பந்து தட்டி விட்டாரு. ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குங்க பந்து. எஸ், பவுண்டரி எடுத்துட்டு வராங்க. சரி, ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு பந்து. டவுன் த லெக் பாடிக்கு வரும், ஃபிளிக் பண்ணி விட்டாரு. அடுத்த பந்து அப்போ யாருக்காரா வந்தாரு, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்டாக இருந்துச்சு, கீப்பர் கைக்கு வந்திருக்குங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்குது, எக்ஸ்ட்ரா பேஸ் கிடைக்குது இந்த பிச்சில் இருக்கு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, விக்கெட் விடாமல் இவங்க ஆடி இருக்காங்க. 6 ரன் விட்டு கொடுத்து முதல் ஓவரை போட்டு போயிருக்காங்க. அதில் ஒரு பவுண்டரி அடக்கம். பவர் பிளே ஓவர் முடிஞ்சு போச்சு. செகண்ட் ஓவர் போட மருதவானன். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் பெருசாக எம்பளை பந்து கீப்பர் கையில் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். த்ரோ விலகி போயிருக்கு, அதை யூஸ் பண்ணி டபுளாக மாற்றிருக்காங்க. செகண்ட் ஃபாஸ்ட்டாக பேட் அவுட் ஆருங்க. கேப்பில் போதான்னு பார்த்தா அங்கேயும் ப்ரொடக்ஷனுக்கு ஃபீல்டர் போட்டு வச்சிருக்காங்க. விண்ட் அங்கிட்டு தான் இருக்குது ரைட் பேட்ஸ்மேனுக்கு. சிங்கிள். மிஸ்டேக்கில் நல்லா ஸ்டாப். ஹைட்டான விக்கெட் கீப்பரை போட்டு வச்சிருக்காங்க. ஜம்ப் பண்ணி தடுத்துருக்காரு. டாட் பால். ஸ்டெம்ப் லைன்லேயே வச்சாங்க, நல்லா போட்டிருக்காருங்க. யாருக்கான முயற்சி கம்ஃபர்டபுள் ஆட உள்ள பேட்ஸ்மேனை பேட்டில் பட்டதுக்காக சிங்கிள். லாஸ்ட் மூவ் ஷார்ட் ஆச்சு, உடச்சாரு. ஸ்கொயர் லெக்ல ஃபீல்டர் ப்ரொடெக்ஷனுக்கு ஷார்ட் ஆச்சு. ஃபுல் ஷாட்டுக்கு போனாங்க, மேலே பட்டிருக்கு. டாட் பால். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 12 ஸ்கோர். இது வரைக்கும் விக்கெட் விடாமல் ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க டெல்டா வாரியர்ஸோட ஓப்பனிங் பேர். ஸோ போட்ட 2 பவுலருமே 6 ரன் விட்டு கொடுத்து போட்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் போட கவி வந்திருக்காங்க. முதல் பந்து விக்கெட்டு போனாருங்க. பெருசாக எம்பலை பிச்சுக்கு போக பார்த்தாரு. பிச்சுக்கிட்டு ஸ்டெம்பை தட்டி தூக்கிடுச்சு. முதல் பால் பிரேக் த்ரோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு யங்ஸ்டர். விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் 1 பேட்ஸ்மேன் திரு வந்திருக்காங்க. செகண்ட் ஒன் லோட்டாஸ் கேப்ல பிளேஸ் பண்ண பார்த்துருக்காரு. வாய்ப்பு இல்லைங்க, 4க்கு வாய்ப்பு இல்லை. ஃபாஸ்டா த்ரோ விட்டுருக்காங்க. அங்கே மைல் ஃபீல்டர் டீப்ல சிங்கிள். ஃபுல் டாஸ் பால். நல்லா பவரை போட்ட மாதிரி இருக்கு. இழுத்துட்டு போயிடும் தோணுது. எஸ், முதல் மேக்சிமம் இன்னைக்கு டேல நம்ம எடுக்கிறதுல முதல் மேக்சிமம் இங்கே வினீத் கையில இருந்து வந்திருக்கு. லோட்டாஸை தெளிவாக கனெக்ட் பண்ணி வெளில அமைச்சிருக்காரு. நேருக்கு நேராக போனாரு. 1 பவுன்ஸ் பவுண்டரியான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பவுண்டரிக்கான வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட் ஒன் அலைஞ்சு வந்துச்சு. இது ஒரு லோட்டாஸ் தான், திரும்பி போச்சுங்க. டாட் பால். கவி டு வினீத். ஐயோ, அவுட் சைட்ல குத்தி பாடியில் பட்டுருச்சு. குத்தி திரும்பி வந்துருச்சு. டாட் பால். ஓவரம் முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட் விட்டு 23 ஆடி இருக்காங்க டெல்டா வாரியர்ஸ். 4th ஓவர் மட்டும் ரைட் ஆம் அரௌண்ட் விக்கெட்லேருந்து முதல் பந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிருக்கு. திரு ஸ்டெக்ல இருந்தாங்க. செகண்ட் ஒன் பெருசாக எம்பளை பந்து ஸ்கிட் ஆகி வந்துச்சு. டபுள் இப்போ எடுக்கிறாங்க. ஃபாஸ்டாக இருந்துச்சு பந்து. கீப்பர் மேலே பட்டிருக்கு. மைல் டு வினீத். ஸ்டெம்ப் லைன்லேயே வச்சாங்க. அங்கேருந்து காற்றுக்கு அடைஞ்சு வெளில போயிருக்கு வந்து. டாட் பால். 4th ஒன் பேட்ல பட்டிருக்கு. காத்துக்கு இழுத்துட்டு போயிடும் தோணுதுங்க. சரியான விண்ட் அடிக்குது. ஒன்றிக்கு அப்புறமா நல்ல பால் கம்பேக்கிங் பால் போட்டிருக்காரு. ஸ்டிக்கை தட்டி தூக்கிடுச்சு. மிடில் ஸ்டிக்ல போட்டிருக்கு. டாட் பால். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 30 ஸ்கோர். 2 விக்கெட் விட்டுருக்காங்க டெல்டா வாரியர்ஸ். சங்கீத் அவர்கள் 2வது ஓவர்
அவரோட முதல் பால் வைட்டி, முதல் பால் ரீ. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைச்சிருக்கு. டாட் பால் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன். செகண்ட் பால் டாட்டாய் தொடர்ந்து தேர்ட் பால். பேட்ல ஒரு இன்சைட் எட்ஜ்னு நினைக்கிறேன். சிங்கிள் மாத்திருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறமா ஸ்டேக்ல நியூ பேட்ஸ்மேன் மகேந்திரன். இவருடைய முதல் வந்து சங்கீத் டன். விக்கெட்டுக்கான முயற்சி பேட்ல பட்டிருக்கு. விண்ட் இருக்க சைடு ஆக்சஸ் பண்ண பார்த்துருக்காங்க. மிடில் ஆஃப் த பிச்சுக்கு த்ரோ போயிருக்கு. அதன் தவிரமா டபுள் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து விக்கெட்டுக்கான முயற்சி பாடியில் பட்டிருக்கு. டாட் பால். கடைசி முக்கியமான பந்து நேருக்கு நேராக போயிருக்காங்க. நல்ல கனெக்டா தோணுது. குத்தி போயிருக்கா என்னன்னு பார்த்து சொல்றேன். செக் பண்ணி பவுண்டரி கொடுத்துருக்காங்க. பவுண்டரியோட முதல் இன்னிங்ஸ் முடிக்கிறாங்க. முதல் இன்னிங்ஸ் முடிவுல டெல்டா வாரியர்ஸ் அடிச்ச ஸ்கோர் 38. 39 இப்போ தேவை 30 பந்துல. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆக போது மணியேறிப்படி ஓப்பனிங் பேர் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்ல மயில் இருக்க போறாங்க. நான் செகண்ட்ல பொன்னியின் செல்வன். செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண செகண்ட் இன்னிங்ஸ்ல முதல் பாடி அட்டாக் கொடுத்துருக்கு. நான் பால் வித்து கொடுத்து பண்ணாரு. செகண்ட் பால் வெரி செகண்ட் பால் ரீ. ஃபுல் டாஸ் பால் கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஆளே கிடையாது அங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அங்க ஒரு பவுண்டரியை பார்க்க முடியும். எஸ் பவுண்டரி போயிடுச்சு. சேஞ்ச் ஆகாது. ஓட்டு ஸ்டிக்ல இருந்து வராங்க. ஸ்டம்ப் லைன்ல வச்சாங்க. சிங்கிள் மாத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்ல பொன்னியின் செல்வன் லெஃப்டி பேட்ஸ்மேன். அவர் பிடிக்க முதல் வந்து இன்ஃபீல்டுக்குள்ளேயே தடுக்கிறாங்க. அதையும் சிங்கிளா மாத்திருக்காரு. வைடு போயிருக்கும். விரட்டி துரத்தி அடிச்சாருங்க. அந்த வந்து ஃபாஸ்டா பேட் அவுட்டாரு. பவுல் விடாம தடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல த்ரோ, சரியான த்ரோ. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட் விடாம 10 ரன் ஆடி இருக்காங்க. செகண்ட் ஓவர் கூட விக்கி வந்திருக்காங்க. முதல் பந்து இந்த ஓவர்ல முதல் பால் டாட்டு. செகண்ட் ஒன் ஃபாஸ்டா வந்துச்சு. ஃபாஸ்டா பேட் அவுட்டாரு. தரையோட லாங்கானுக்கு பேருக்கு சிங்கிள் மாத்திருக்காங்க. லெஃப்டி ஸ்டேக்கு கொண்டு வந்திருக்காங்க. விண்ட் ஃபேவர் லெஃப்ட் பேட்ஸ்மேன் லெக் சைடில். பெருசா பவுன்ஸ் எம்பவே இல்லை. ஷார்ட்டா இருந்துச்சு பந்து. அங்க ஒரு மிஸ்ஃபீல்டு கொஞ்சம் எடுத்து லைட் பண்ணிட்டாங்க. அதை யூஸ் பண்ணி டபுளா மாத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் லைன்ல வச்சாங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைச்சிருக்கு. நல்ல பந்து போட்டுருக்காருங்க. பேக் ஆஃப் லென்த் சூப்பரா ஆச்சு. அடுத்த பந்து லோட்டாஸ் தரையோட ஆடி இருக்காரு. லாங் ஆனால் சிங்கிள் அதிகபட்சம். டவுன்லைக்கு வந்த பந்து நல்ல ஃபீல்டிங் ஆஃபர். திரும்பிச்ச வந்து போறப்ப எடுக்கல. தெளிவா பார்த்து எடுத்தாரு. சிங்கிளோட ஓவர் முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிவுல விக்கெட் எதுவும் விடாம 15 ஆடி இருக்காங்க. மணியேறிப்பட்டி. தேர்ட் ஓவர் பார்த்து கௌதம் வந்திருக்காங்க. முதல் பந்து தெருக்கு அவுட் இருக்காருங்க. ஆஃப் ஸ்டம்ப்ஸ் தட்டி தூக்கிருச்சு பந்து. அவங்களுக்கு தேவைப்பட்டது ஒரு விக்கெட் பிரேக் த்ரூக்கான தேடல்ல இருந்தாங்க. டெல்டா வாரியர்ஸ் கொடுத்துருக்காரு இங்க கௌதம் முதல் பாலே. விக்கெட்டுக்கு அப்புறம் வந்தக்கூடிய ஒன் டவுன் பேட்ஸ்மேன் சங்கீத் வந்திருக்காங்க. செகண்ட் பால் கௌதம் இவர் பிடிக்கும் முதல் பந்து சிப் பண்ணாரு. ஆல்மோஸ்ட் டிராவல் ஆயிடுச்சுங்க. ஜஸ்ட்டுங்க காத்துக்கு எடுத்துட்டு போயிடுச்சு. ஜஸ்ட் ஃபால் ஷாட் அவர்கிட்ட போகும்போது அதை யூஸ் பண்ணி டபுளா மாத்திருக்காங்க. நல்லா பட்டுச்சு. கேப்லையும் போயிருக்கு. ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு பந்து. வேரட்டி வந்துட்டாருங்க. ராகுல் அங்க ஃபீல்டர். நல்ல ஃபீல்டிங் பார்க்க முடியுது அவர்கிட்ட இருந்து. டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி வந்துட்டாரு ஃபாஸ்டா. டபுள். முதல் பால்ல பட்டுட்டாங்க. ஸோ விக்கெட்டு. மதன் நியூ பேட்ஸ்மேன். மதன் பிடிக்க முதல் பந்து லோட்டா ஸ்விட்சுக்கு போனாங்க. அங்கேயும் ஒரு ஃபீல்டரை போட்டு வச்சிருக்காங்க. பாயிண்ட்ல டீப்ல த்ரோ வராது. டக்குன்னு ஃபாஸ்டா வராது. கடைசி பந்து நேரத்துக்கு காலில் ஸ்ட்ரைட்டா வெட்டிப்பா இறங்கி வச்சு டாட் பாலோட ஓவர முடிக்கிறாங்க. விக்கெட் டேக்கிங் ஓவர் அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு கௌதம். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 21 ஸ்கோர். 2 விக்கெட். மணியேறிப்பட்டி 12 பால் பாக்கி இருக்கு. 12ல் 18 தேவை. அடுத்த ஒரு விக்கி வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர். எம்பவே இல்ல. ஓபன் பண்ண வச்சாரு பேட்ஸ்மேனை. இந்த ஓவரோட முதல் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த பந்தும் போல்டு. போன ஓவரோட முதல் பந்து போல்டுன்னு பார்த்தா இந்த ஓவரோட முதல் பந்து போல்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க.
விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் அரடியா பட்டுச்சு. ஜஸ்ட் ஓவர் ஃபீல்டர் ஆப் பண்ண ஓவர்னு பேருக்கு 3 ஃபீல்டருங்க. இதுக்குள்ள டபுள் தர்பால் ஓவரில் ஸ்டம்ப் லைன்லேயே வச்சாங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பின்னாடி பிச்சுட்டு போயிருக்கு. ஃபர்ஸ்ட்லி இப்போ ஒட்டி வச்சுருந்தாங்க, மிட் ரேஞ்சில் வச்சுருந்தாங்க. சிங்கிள். அடுத்த கொஞ்சம் விக்கி அவர் வந்து லோட்டாஸ் பேட்டில் ஆடி இருக்காங்க. டபுளா எடுக்க முயற்சி ஓடிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ் டபுளுங்க. லாஸ்ட் ஓவர் விக்கி அவரோட ஓவரில் ஸ்டம்ப் லைன்லேயே வச்சாங்க. பாடியில் பட்டிருக்கு டாட் பால். அவரோட கடைசி வந்து ஃபாஸ்டாக இருந்துச்சு. வந்து டிரைவுக்கு போனாங்க. அவுட் சைடு வச்சு அதையும் டபுளாக மாற்ற முயற்சி. ஓடிடுவாங்க, ஃபாஸ்ட்டாக ஓடிடுவாங்க. இதெல்லாம் 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 28 ஸ்கோர். இது வரைக்கும் 3 விக்கெட் இருக்காங்க. மணியேரிப்பட்டி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஆஃப் த மேட்ச் போகிறதுக்கு ராகுல் வந்திருக்காங்க. 6க்கு 11 டிஃபெண்ட் பண்ணணும். முக்கியமான முதல் பந்து ஃபாஸ்டாக இருந்துச்சு. தெரிக்க விட்டாருங்க. இந்த ஓவரோட முதல் பாலும் போல்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லெக் ஸ்டம்பை தட்டி தூக்கிடுச்சு. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் செகண்ட் பால். 5 பால் 11 ரன் தேவை. ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. வந்து உடச்சாருங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. கீப்பர் கவிசம் வந்து பால் ஓவரில் டாட் பால் போட்டிருக்காருங்க. ஹேட்ரிக் ஆஃப் டாட், கோல்டன் டாட் பார்க்க முடியுது. ரன் அவுட் இந்த விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ஃபோர்த் பால். மறுபடியும் முதல் பந்து சரியா பால்ல ஃபீல்டர் இருக்க பக்கமே போயிருக்காங்க. ஒரு மிஸ் ஃபீல்ட், சிங்கிள் மாத்திருக்காங்க. லெஃப்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் த ஸ்ட்ரைக் வைக்க போறாங்க. லாஸ்ட் ஓவர் 10 ரன் தேவை. இப்ப லெஃப்ட் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. ஒயிட் டெலிவரி பிளஸ் 1 ரன். டெலிவரி பால் பால். லாஸ்ட் ஓவர் டெரிக்க விட்டாருங்க. ஸ்டெம்ஸ்ல வந்து பட்டிருக்கு பந்து. எம்பவே இல்லைன்னு பார்த்தா அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஸ்டேக்ல கடைசி பந்து மேட்ச்ல உள்ள தூக்கி போட்டா மேட்ச் முடியும். எஸ் ஃபாஸ்டா போட்டிருக்காரு. ஸோ ஓவர் பிச்சர் பந்து ஸ்கிட் ஆகி கீப்பர் கைவசம் வந்துச்சு. நல்ல ஓவர் போட்டு போயிருக்காங்க. 6க்கு 11 டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ராகுல் மேட்ச் பிட்வீன் மலையேரிப்பட்டி வெர்சஸ் டெல்டா வாரியர்ஸ். டெல்டா வாரியர்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க.